அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கவரில் இருக்க மாவு என்ன மாவுனா, நம்ம இந்த அங்கன்வாடி சத்து மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாவு தான். இந்த மாவில் கொழக்கட்டை அவிக்கலான்னு தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சிறுபருப்பு, பாசிப்பருப்பு அது வறுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது ஊறினதுக்கப்புறம் இந்த மாவில் அந்த பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. உப்பு ஒரு பிஞ்சு போட்டால் போதும். இதை நல்லா எடுத்துகிட்டு நான் இதுக்கு வந்து இனிப்புக்கு கருப்பட்டி பாகோ இல்லை வெல்லமோ எதனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி தான் பாகு தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பாகு பதம் வேண்டாம், சும்மா கரைஞ்சா போதும் ஜஸ்ட்டு. அதை எடுத்துகிட்டு அதை அரிப்பில் வச்சு எடுத்து ஊற்றிக்கிடுங்க. ஏற்கனவே இந்த அங்கன்வாடி மாவில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இந்த மாவில். அதனால இனிப்பு கொஞ்சம் ரொம்பலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுங்க. நல்லா நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது, நல்ல மாதிரி வரணும் இந்த மாவு. இப்படி பிசைஞ்சு எடுத்தோன்னா இங்கே பாருங்கள், இப்படி மாதிரி கொலக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி எடுத்துக்கிடுங்க. இது இப்படி நீளத்துலையும் பிடிச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன பால் சைஸ்லேயும் உருட்டியும் எடுத்துக்கலாம் கொலக்கட்டையை. அப்போ இதெல்லாம் நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் சும்மா பிளெயினாக துணி இல்லாமல் தான் நான் வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொலக்கட்டை வெந்துடும். கொலக்கட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு பாகு வந்து நம்ம சூடோடு தான் நம்ம எடுத்து ஊற்றிருப்போம், கருப்பட்டி பாகு. அதனால ரொம்ப நேரம்லாம் ஒன்று வேக வேண்டாம், கொலக்கட்டை வெந்துடும் அது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு இனி அடுத்த மீதி பேலன்ஸ் உள்ள கொலக்கட்டை இருக்கும்ல, அப்போ அதையும் அதில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் ரெண்டாவதும் எடுத்து வச்சுட்டு இனி எங்கள் வீட்டோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி இதுதான், பால். அதுக்கப்புறம் இந்த அங்கன்வாடி சத்து மாவில் உள்ள கொலக்கட்டை தான். நம்ம எப்பொழுதுமே பச்சரிசி மாவில் கொலக்கட்டை அவிச்சு சாப்பிடுவோம். சரி, இதுவும் அவிச்சு சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாவு கிடைக்கிற சமயத்தில், எப்பவும் கிடைக்காது, எப்போவாச்சும் கிடைக்கிற சமயத்தில் எங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் செய்வேன். நான் இதில் இது செய்வேன், இல்லைன்னா புட்டு வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி உள்ள மாவில் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இந்த மாவில். நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது சும்மா வெறுமனையாகவே நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அந்த மாவை. அதாவது எதையுமே மிக்ஸ் பண்ணாமல் சும்மா ஸ்பூன்ட்டே எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா இந்த மாவில் வந்து நமக்கு இனிப்பு இருக்குங்கிறதுனால சும்மாவே எடுத்து சாப்பிடலாம். இப்போ அப்படி மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா லட்டு பிடிச்சிக்கலாம் அந்த மாவில். இதில் 3ன்னா நாங்கள் செய்வோம், அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கொலக்கட்டை, லட்டு, புட்டு, இது 3மே இந்த மாவில் செஞ்சுக்கலாம். நீங்களும் கிடைச்சதுன்னா இதே மாதிரி ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கொலக்கட்டை பார்க்குறதுக்குன்னே. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாவு ரொம்ப பிடிக்கும், இந்த கொலக்கட்டை. அலைக்கும் சலாம்.